So good evening students. Today we will see the current affairs analysis dated 10th Feb 2021. First news, India-Ukraine relationship. India-Ukraine relationship la recently what happened is military agreement பண்ணிருக்காங்க. MOU India கூட பண்ணிருக்காங்க. Ukraine country. So that's why it was in news. So இந்தியாவோட லைக் செல்ஃப் ரிலையன்ல தட் இஸ் ஆத்ம நிர்பார் அபியான் மூலமாக இல்லைனா மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறதுக்கு தே மேட் அன் அக்ரிமெண்ட் தட் இஸ் R-27 ஏர் டு ஏர் மிசைல்ஸ் வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். சரியா? ஆல்ரெடி உக்ரைன்கிட்டே நம்ம ஏர்கிராஃப்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். AN-178 மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் வாங்குறதுக்கும் நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம். ஸோ இட்ஸ் அ மியூச்சுவல் ஒன். ஸோ இந்தியா உக்ரைன் ரிலேஷன்ஷிப்பில் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் தட் இஸ் இந்தியா எப்போது சோவியத் யூனியன்லேருந்து அவங்க செப்பரேட் ஆகி வந்தாங்களோ அதுக்கப்புறம் வி ஹேவிங் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப். ஃபஸ்ட் இந்தியா அங்கே எம்பசி ஆரம்பித்தோம் கிவியில். அப்புறம் அவங்க வந்து ஆரம்பித்தது லேட்டர் 1993 இன் டெல்லி. சரியா? இந்த டிஃபென்ஸ் ரிலேஷன் நான் இப்போ சொன்னது தான் ஆல்ரெடி ஹேவிங். ஸோ அவங்களோட ஏர்க்ராஃப்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போது நம்மளோட மிசைல்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் ட்ரேடை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஷியாவில் லைக் அவங்களோட எக்ஸ்போர்ட் இந்தியாவில் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஏஷியா பசிபிக் ஏரியாவில் அவங்களோட எக்ஸ்போர்ட். நம்மளோட பொருட்களும் அங்கே போகுது, ஆனால் ஹியூஜ்லி எக்ஸ்போர்ட் தான் அதிகம் அங்கே இருந்தீங்க. சரியா? ஸோ மெயின்லி பார்மசூட்டிக்கல்ஸ். தென் கல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் இந்தியாவுக்குள்ளாடி உக்ரைன் கலாச்சாரத்தை பரப்புறது பீப்புள் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியன்ஸ் உக்ரைன் லைக் உக்ரைன் ஏரியாவில் நம்மளோட கலாச்சாரங்களை ப்ரொமோட் பண்ணுற டான்ஸ் எக்ஸெட்ரா. தென் 18,000 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே படிக்கிறாங்க, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். தென் சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டால் உக்ரைன் கூட நம்ம ரிலேஷன்ஷிப் அதிகப்படுத்தும் போது ரஷ்யா இஸ் அகேன்ஸ்ட், தே வில் கோ அகேன்ஸ்ட் அஸ் பிகாஸ் ரஷ்யா உக்ரைனோட 2007 ஐ ஹோப் 14 or 14 கிரைமியா அப்படின்ற ஒரு ஐலண்டை வந்து அனெக்சேஷன் பண்ணாங்க. யூனிலேட்ரலி தே மேட். ஸோ அது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கான ரிலேஷன்ஷிப்பில் விரிசல் உருவாச்சு. இப்போ நம்ம உக்ரைன் கூட அதிகமாக ரிலேஷன்ஷிப் பண்ணோம் அப்படின்னா அவங்க விரும்பலை. எப்படி ஹாங்காங் கூட தாய்வான் கூட நம்ம ரிலேஷன்ஷிப் அதிகப்படுத்துறது சைனா விரும்பலையோ அதே மாதிரி உக்ரைன் கூட ரிலேஷன்ஷிப் அதிகப்படுத்துறது ரஷ்யா விரும்பலை. தட்ஸ் வை இது மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய விஷயம். சரியா? ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரி ரீசன் நான் சொன்னேன் உக்ரைன் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது. அப்புறம் சரௌண்டிங் சி கண்ட்ரிஸ் பீப்புள் கேன் ஸ்டடி பை யுவர் ஓன், நோ நீட் டு டிஸ்கஸ் ஹியர். தென் மிஷன் இன்னோவேஷன் 2.0. ஸோ அது மிஷன் இன்னோவேஷன் அப்படின்றது லைக் ஃபேஸ் 1 ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தாங்க 30th November 2015. நம்ம பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் டீல் லைக் சைன் பண்ண ஆரம்பிக்கப்பட்டு டிஸ்கஸ் பண்ணப்பட்டு அதோட சிக்னேச்சரிங் ஆரம்பிக்கக்கூடிய டைம் பீரியடில் வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங். அதே பிளேஸில் வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங் அபவுட் தி மிஷன் இன்னோவேஷன் அப்படின்றது. மிஷன் இன்னோவேஷன்ன்ற இட்ஸ் 20 countries 24 countries சேர்ந்து யூரோப்பியன் யூனியன் சேர்ந்து உருவாக்குற க்ளீன் எனர்ஜிக்கான ஒரு நெகோசியேஷன் தான். பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் 2015 ஸ்டார்ட் பண்ணோம் டீலை. அது அந்த டைம் பீரியடில் பார்ட்லி அதை நடத்திட்டு இருக்காங்க. சரியா? மிஷன் இன்னோவேஷன் அப்படின்றது இதில் லைக் சன்லேருந்து எனர்ஜியை எடுக்கிறது, க்ளீன் எனர்ஜி அதிகப்படுத்துறது, ரெனியூவபிள் எனர்ஜி கேட்டகரியில். ஸோ டிபெண்டிங் ஆன் க்ரூட் ஆயில் அண்ட் தென் ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் இதோட மெயின் இனிஷியேஷன். சரியா? டபுள் தேர் க்ளீன் எனர்ஜி இன்னோவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் 5 years. வி ஹேவிங் ஐசி இன்னோவேஷன் சேலஞ்சஸ்னு பேர். 8 இன்னோவேஷன்ஸ் இது கீழே வருது. தட் இஸ் ஸ்மார்ட் கிரிட்ஸ் உருவாக்குறது. ஆல்ரெடி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லைக் எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்குது. நம்ம எலக்ட்ரிக் டிரான்ஸ்மிஷனில் இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸ்மார்ட் கிரிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா லைக் லூசிங் இருக்காது. ஸோ ப்ராப்பராக லைக் யூ கேன் கனெக்ட் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக. அப்புறம் ஆஃப் கிரிட் ஆக்சஸ் டு எலக்ட்ரிசிட்டி. தென் கார்பன் கேப்சர் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கலாம், நேச்சுரலாக உருவாக்க முடியும். நேச்சுரல் இன் த சென்ஸ் ஃபாரஸ்ட். அண்ட் தென் லைக் வெட்லேண்ட்ஸ் அதிகப்படுத்துறது, கன்சர்வேஷன் பண்ணுறது. ஸோ அதன் மூலமாக நேச்சுரல் கார்பன் கேப்சர் யூ கேன் டூ. லைக் அப்பார்ட் ஃப்ரம் தேட் யூ பீப்புள் கேன் டூ ஆர்டிஃபிஷியலி டூ. சரியா? கார்பனை கேப்சர் பண்ணி எங்கேயா ஸ்டோர் பண்ணுறது. அது லைக் ஏர்லேருந்து நம்ம கேப்சர் பண்ணி எடுக்கணும். தட் இஸ் மேட் பை ஆர்டிஃபிஷியலி. சஸ்டைனபிள் பயோஃபியூல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல். ஸோ இதெல்லாம் இது காமிக்குது அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் வி வில் நாட் யூஸ் லைக் ஃபாசில் ஃபியூல்ஸ், க்ரூட் ஆயில்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு தான் இப்போ ட்ரான்சிஷனில் இருக்கும் நம்ம. சரியா?
தென் IC5 இன்னோவேஷன் சேலஞ்ச் IC5 வந்து கன்வெர்ட்டிங் சன்லைட் இன்டு எலக்ட்ரிசிட்டி, சன்லைட் எனர்ஜியை ஹார்னஸிங் பண்ணுறது, க்ளீன் எனர்ஜி மெட்டீரியல்ஸ் அதிகமாக பயன்படுத்துறது, அஃபோர்டபுள் கூலிங் அண்ட் ஹீட்டிங் லெஸ் பில்டிங்ஸ். இந்த சென்ஸ் நல்ல குளிரான ஏரியாக்களில் we need electricity. வாட்ஸ் த பர்பஸ்? ஹீட்ரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு. மற்ற ஏரியாக்களில் ஹாட்டர் ஏரியா லைக் அவர் பிளேஸ், ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய பகுதிகள், டெசர்ட் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய பகுதியில் கோல்டர் பில்டிங்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பெயிண்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ஏர்ஸ் எல்லாம் ப்ராப்பர் சர்க்குலேஷன் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நோ நீட் ஃபார் ஏசி, ஃபேன்ஸ் அதிகமாக தேவை இருக்காது. ஸோ அதன் மூலமாக பவர் கன்சம்ஷனை குறைக்க முடியும். அது மாதிரி லைக் கோல்டு ஏரியா, ஹிமாலயன் ஏரியாஸ், போலார் ஏரியாலெல்லாம் உங்களுக்கு ஹீட் பில்டிங்ஸ் தான் தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹாவ் டு ஆல்டர் பில்டிங்ஸை வந்து உருவாக்குறது. அப்புறம் ரினியூவபிள் க்ளீன் எனர்ஜி லைக் ஹைட்ரஜன்லேருந்து ஹைட்ரஜன் ஃபியூலை உருவாக்குறது, வாட்டர்லேருந்து ஆக்சிஜன்லேருந்து, சரியா? லைக் மெயின்லி வாட்டர்லேருந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறது H2O, சரியா? ஹைட்ரஜனை செப்பரேட் பண்ணி எடுக்கிறது, ஆக்சிஜன். தென் மிஷன் இன்னோவேஷன் 2.0வில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய சேலஞ்சை இன்னும் லைக் அதிகப்படுத்துகிறோம். லைக் 2000 லைக் இப்போ 2021லேருந்து அடுத்த இனிஷியேஷன் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ வி ஹாவ் டு பூஸ்ட் அப் மோர். அதான் இந்த ப்ராஜெக்டை பொறுத்து இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸ் அலைன்ட் வித் திஸ் மிஷன். நம்ம ஆல்ரெடி லைக் சோலார் அலைன்ஸில் இருக்கும், நேஷ்னல் சோலார் மிஷன் இருக்குது. சோலார் மிஷனில் சோலார் எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜியோட டார்கெட்டை நம்ம 450 GW மாற்றிருக்கோம். அந்த பயோஃபியூல்ஸ் அதிகமாக பிளெண்டட் லைக் பெட்ரோல், எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ வி நோ தட் எவ்ரிதிங். தென் உஜ்வாலா ஸ்கீம் மூலமாக எல்லாருக்குமே கேஸ் கனெக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், லைக் ஹூ ஆர் நாட் அஃபோர்டபுள் ஃபார் தட். தென் எமிஷன்ஸ் நார்ம்ஸ் குறைக்கிறதுக்கு எல்லாமே டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி. இதான் அந்த லோகோ, வாட் ஆர் த கோல்ஸ். 25 மெம்பர்ஸ் இருக்காங்க இதில். இந்தியா இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் மிஷன், அது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த 8 மிஷன்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். IC சேலஞ்சஸ், இன்னோவேஷன் சேலஞ்சஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். Then Kuruba community in Karnataka. Kuruba community Karnataka, there is a like scheduled tribal community after independence. உங்களோட கான்ஸ்டியூஷன் உருவான அப்புறம் இட் வாஸ் கன்சிடர்ஸ் ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள். லிஸ்டட் பண்ணது ஷெட்யூல் ட்ரைபல் தான். அதுக்கு பிறகு கர்நாடகாவில் வந்த கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில், ஸோ ஐ ஹோப் 1977 ஜஸ்டிஸ் LG ஹவானோர் ரெக்கமெண்டேஷன், தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். OBC BCM கேட்டகரியில் மோஸ்ட் பேக்வேர்டு கர்ஸ்ட் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு போயிட்டாங்க. BCM இல்லை, சாரி, MBC கேட்டகரியில். ஸோ அப்போ MBC கேட்டகரியில் இவங்க லிஸ்ட் பண்ணப்படுறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய ரிசர்வேஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணப்படுது. ஸோ தே ஆர் நாட் வெல் அவேர் அபவுட் தட். இப்போ அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க, வி நீட் இன் ST லிஸ்ட்டில் வேணும் அப்படின்றது, சரியா? ஸோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். ஹூ கேன் லிஸ்ட் இட்? President can notify it, if people know that. இவங்க மெயின்லி இவங்களோட ஆக்குபேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஷீப் ரியரிங் தான். ஸோ 9.3% ஆஃப் த ஸ்டேட் பாப்புலேஷனில் இவங்க இருக்காங்க. அதர் தேன் பீப்புள் லிங்காயத்ஸ் இருக்காங்க, ஒக்கலிகாஸ், அப்புறம் முஸ்லீம்ஸ் தான். இவங்க 4th largest caste people in this area. இங்கே மட்டும் இல்லை, குஜராத்தில் இருக்காங்க, மற்ற ஸ்டேட்ஸில் ராஜஸ்தான், ஹரியானாலையும் இவங்களோட பாப்புலேஷன்ஸ் கணிசமாக இருக்குது. தென் இப்போ ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு, தட் இஸ் HN நாகமோகன் தாஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ ஹவ் டு இன்க்ரீஸ் தி ரிசர்வேஷன் லிமிட். அது ST கம்யூனிட்டியில் இவங்களை சேர்க்கணும். இவர் ஆல்ரெடி ST SC ரிசர்வேஷன் அதிகப்படுத்துறது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி நம்ம ஸ்டேட்டில் OBC ரிசர்வேஷன் உள்ள 69%. OBC நம்ம கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ். அதே இது நீங்கள் லைக் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா OBC லெஸ். கர்நாடகா பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் more than 60% பக்கத்தில் இருக்கு. 32% பேக்வேர்ட் கிளாஸுக்கு கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஜெயின்ஸ். அப்புறம் 15% ஃபார் SC அண்ட் 3% ஃபார் ST. இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணி 1992 ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் இஃப் யூ ஆர் ப்ரீச்சிங் அபவ் லைக் 50 தென் இட் வில் கோ நல் அண்ட் வாய்ட். அதுவும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. தட்ஸ் ஆல். தென் லைக் இந்த ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புளை யார் லிஸ்டிங் பண்ணலாம், எந்த கேட்டகரியில் கொண்டு வரலாம் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகிள் 366 கிளாஸ் 25ல் வருது. 342 தான் டெஃபினிஷனு. பிரசிடென்ட் கேன் டூ இட், அது தெரிஞ்சுக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் யூனியன் டெரிட்டரியில். ஸோ அது உங்களுக்கு ஷெட்யூல் ட்ரைபல் ஏரியாஸ் ஷெட்யூல் 5 அண்ட் ஷெட்யூல் 6 நமக்கு தெரியும்.
தென் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸை பற்றியும் தெரியும். ட்ரைபல் குரூப்ஸ் யார் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் பீப்புள், ஜாகிரபிக்கல் ஐசோலேஷன் இருக்கும், ஷைனஸ் இருக்கும், சோஷியல் எஜுகேஷனல் எக்கனாமிக் பேக்வேர்ட்னஸ் இருக்கும். இதை விட இன்னும் பேக்வேர்டில் இருக்கிறவங்க தான் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தென் ஃபோர்த் வந்து மென்டல் ஹெல்த் அண்ட் மென். ஸோ இந்தியாவில் வி லான்ச் த கிரண் ஸ்கீம். கிரண் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் ஃபார் தி பீப்புள் ஹூ ஆர் சஃபரிங் இன் தி மென்டல் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ஹெல்ப்லைன் நம்பர் கிரண் அப்படின்ற இனிஷியேஷனில் பண்ணிகிட்ருக்கோம். அதில் மெயினாக அதில் செப்டம்பர் 2020 வரைக்கும் அதிகமாக கால் பண்ணது பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா 70% நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. அதில் 70% மேலே மெயில் அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை பீப்புள்ஸ் ஆர் இன் ஹியூஜ் ஸ்ட்ரெஸ். அதில் மேல் பாப்புலேஷன் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 13,550 நியூ கால்ஸ் அக்கர்ட் இந்த COVID-19 டைம் பீரியடில். அதில் 70% வந்து மேல், அந்த ஃபீமேல் வந்து 29%. அதில் அடல்ட் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. 15லேருந்து 40 கேட்டகரி உள்ளாடி. ஓல்ட் ஏஜ் பீப்புள் லெஸ் தான் இருக்குது. அடல்ட் கேட்டகரி 75% இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. மேஜர் இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிப்ரெஷன் அதிகமாக, சூசைடல் தாட்ஸோட கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களோட சொசைட்டி பேப்பர், சோஷியல் ஜஸ்டிஸ் பேப்பருக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ட்ரெடிஷ்னல் காரணம் என்ன அப்படின்னா பீப்புளோட லைஃப் ஸ்டைல். ஸோ ஓவர்லோடிங் ஆஃப் ஒர்க் லோட், ப்ரெஷர் அதிகமாகிறது. அப்புறம் லாக்டவுனில் தே ஆர் இன் ஹோம்ஸ் வித்தவுட் எனி மூமெண்ட். ஸோ அது ஒரு ரீசன். அப்புறம் ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறது, இதெல்லாமே சொல்லப்படுது. தென் லேக் ஆஃப் ப்ராப்பர் அட்டென்ஷன். அதுக்கு மென்டல் ஜென்ஸ் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்மோக்கிங், ஆல்கஹால், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. தென் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் சூசைட்ஸ். எவ்ரி டே வி ஹேவிங் 250 இந்தியன் மென்ஸ் ஆர் டைங் பர் டே. சூசைட் கேட்டகரியில் அது பெண்களை விட அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மென்டல் ஹெல்த் ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் இன் சொசைட்டி பேப்பர். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்ற ஹை பப்ளிக் ஹெல்த் பேர்டன், அப்புறம் லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஃபினான்ஷியல் அலோகேஷன் கவர்மெண்ட் பண்ணுறது கிடையாது, இதெல்லாம் ரீசன் அப்படின்னு சொல்லுது. ரிசோர்ஸ் அப்படின்னா நமக்கு டாக்டர்ஸ் கிடையாது, நர்சஸ் கிடையாது ப்ராப்பராக, அதுவும் ஒரு ரீசன். இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் 1982 வி ஹேவிங் நேஷ்னல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டு மென்டல் ப்ராப்ளத்தில் டிப்ரெஸில் இருக்கக்கூடிய பீப்புளை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு கவுன்சிலிங் எக்ஸெட்ரா. த மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 வி லான்ச்டு. இப்போ இது ஆக்டாக வந்துருச்சு. இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் 309 அடிப்படையில் முன்னாடி சூசைட் அட்டன் பண்ணுறவங்க எல்லாமே வந்து கிரிமினல் கேஸில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அரெஸ்ட்டில் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறது தான் இந்த ஆக்ட். சரியா? அதிலே சில கேட்டகரி தான் அது 115 அப்படின்ற மென்ஷன் பண்ணு. ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். தென் போங் டேம் லேக் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ அங்கே வின்டர் சீசனில் நிறைய பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. போங் டேம் இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் வெட்லேண்ட். இட்ஸ் நாட் அ நேச்சுரல் ஒன். பியாஸ் ரிவரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸாக ஹிமாச்சல் பிரதேஷில் வரும் இந்த ஏரியா. ஸோ இந்த டேம் வந்து லாட் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸோட மைக்ரேட்டரி பேர்ட்ஸோட என்ன சொல்கிறது இனப்பெருக்க காலம், ப்ரீடிங் டைம் பீரியடுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் இட் வாஸ் அனௌன்ஸ் இஸ் அ ராம்சர் வெட்லேண்ட்ஸ். சரியா? வெட்லேண்ட் கன்சர்வேஷனில் இட்ஸ் அ பார்ட். 1994 இந்தியாவோட வெட்லேண்ட் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறோம். அந்த 2002 இட் வாஸ் அனௌன்ஸ் அஸ் ராம்சர் வெட்லேண்ட் ஆக்ட். வெட்லேண்ட் கேட்டகரியில் ராம்சர் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ரிவர் பீஸில் அக்ராஸில் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் யூ பீப்புள் கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். அங்கே இருக்கக்கூடிய வேறு நேஷ்னல் பார்க்ஸ் எடுத்துன்னா கிரேட் ஹிமாலயன் நேஷ்னல் பார்க், தென் பின் வேலி நேஷ்னல் பார்க். கிரேட் ஹிமாலயனும் பின் வேலியும் இம்பார்ட்டன்ட். அதில் கிரேட் ஹிமாலயன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட். தென் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷ்னல் ஹானர் ஆக்ட். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் கிடையாது. நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் படிக்கிறோம். அதில் என்ன சொல்லுது அப்படின்னா வி ஹவ் டு ரெஸ்பெக்ட் அவர் நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஐடியல்ஸ். ஸோ அது சொல்லுது. இப்போ ரீசெண்டாக டெல்லியில் ஒரு பர்சன் விவசாயி வந்து அந்த போராட்டத்தை இறந்து போனார் இல்லையா, அவருக்கு வந்து நேஷ்னல் ஃப்ளாக் போர்த்தி அடக்கம் பண்ணாங்க. இட்ஸ் அ இல்லீகல், இட்ஸ் இன்சல்ட்டிங் த நேஷ்னல் ஃப்ளாக் அப்படின்றது கேஸ் ஃபைல் பண்ணி அந்த ஃபேமிலியை வந்து அரெஸ்ட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்றது ஐ டோன்ட் நோ அபவுட் தட். அவங்க மேலே கேஸ் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ஹானரபிள் பர்சன்ஸ் மட்டும்தான், ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்,
இல்லைன்னா எக்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ், இராணுவ வீரர்கள், சாக்ரிஃபைஸ் பண்ண பீப்புளுக்கு மட்டும்தான். இல்லைன்னா சோஷியல் சர்வீஸில், கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்த ஹை ஹானரபிள் பொசிஷனில் இருந்து நாட்டுக்காக ஏதாவது பண்ணியிருந்தால் மட்டும்தான் தே வில் பி அகாமடேட்டட். இல்லைன்னா அந்த நேஷ்னல் ஃப்ளாக் வந்து இந்த லாஸ்ட் ரெஸ்பெக்ட் டைம் பீரியடில் போடுவாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் அன் இன்சல்ட் அப்படின்றது. இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, அவர் இறந்து போனால் அது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். என்ன இருந்தாலும் அந்த ஃப்ளாக் பொருத்தப்பட்டது நேஷ்னல் லைக் ஹானருக்கு எதிரானது அப்படின்றதுனால அந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு அண்டர் நேஷ்னல் ஹானர். எதுக்கெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் ஃப்ளாக், கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் கொச்சைப்படுத்துனீங்க அப்படின்னா, நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு கிடையாது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லப்படுது. ஆனால் இன்சல்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் பி அரெஸ்ட். ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா யூ கான் பி அரெஸ்டட், பட் யூ ஆர் டூயிங் சம் இன்சல்ட், ஹானரை கெடுக்கிற மாதிரி எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் பி இம்ப்ரிசன்ட். செக்ஷன் 2 ஆஃப் திஸ் ஆக்ட் சொல்லுது. தென் லாலாந்தார் டேம், உங்களுக்கு சல்மா டேம் தெரியும் இல்லையா, எந்த கண்ட்ரியில் இருக்குது? ஆப்கானிஸ்தானில். இட்ஸ் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப், இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃப்ரெண்ட்ஷிப் டேம் அப்படின்னு பேர். ஆல்ரெடி நம்ம ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த டேம் உங்களோட இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் நோட்ஸில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கக்கூடிய லலந்தர் ஷாட்டு டேம் அப்படின்னு பேர். ஸோ வி ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் இட் அகெயின். ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். த 9th நியூஸ், டிக்கின் ஷோனியா அப்படின்ற ஒரு ஃபாசில். ஆக்சுவலாக இது ஃபங்கஸா அனிமலா அப்படின்னு இன்னும் நமக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. இட்ஸ் அ ஓல்டு லைக் இல்லைன்னா ரொம்ப ஓல்டஸ்ட் லைக் அனிமல் இல்லைன்னா ஃபங்கஸ் ஃபாசில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணது. இது ஆஸ்திரேலியன் ஏரியாவில் தான் முன்னாடி இருந்ததா, கேம்பேரியன் பீரியட்லலாம் இது இருந்ததாக சொல்லப்படுது. கேம்பேரியன் பீரியடில் தான் ஃபங்கஸ் பாக்டீரியாவோட எமர்ஜென்ஸ் அதிகமாக இருந்துச்சு, மொலுஸ்கஸ் இதோட எமர்ஜென்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அந்த டைம் பீரியடில் இது வந்து அங்கே ஆஸ்திரேலியன் ஏரியாவில் இருந்ததாக சொல்லப்படுது. இப்போது நம்மளோட இந்தியாவில் மகாராஷ்டிராவில் வி நோ பிம்பேத்கா கேவ். பிம்பேத்கா கேவோட இம்பார்ட்டன்ஸ் என்னது? ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் அந்த கேவ் பெயிண்டிங்ஸ் லைக் ஹரப்பன் சிவிலைசேஷன் பீரியடில் அவங்க பண்ண அந்த கேவ் பெயிண்டிங்ஸ் வித் பிளட், அப்புறம் ஸ்டிக் டயக்ராம்ஸ். ஸோ அதெல்லாமே ஐடென்டிஃபை பண்ணது பிம்பேத்கா கேவில் தான். அங்கே இந்த ஃபாசில் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, இதோட எவிடன்ஸ். ஸோ அப்போ இதில் கொலஸ்ட்ரால் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. அப்போ கொலஸ்ட்ரால் இருந்துச்சுனால இது ஃபங்கஸ் கிடையாது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அனிமல் கேட்டகரியில் இதை மென்ஷன் பண்ணால் இட் லுக் லைக்ஸ் திஸ். சரி, அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ எடுத்துக்கூடிய ஃபாசில் ஃபியூல்ஸும் இதே டிசைனில் தான் இருக்குது. த நெக்ஸ்ட் பிம்பேத்கா கேவ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. பேலியோலித்திக், மீசோலித்திக், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் இந்த டயக்ராம்ஸ் பீப்புள் கேன் சி. ஸ்டிக் டயக்ராம்ஸ்னு பேர். ஹண்டிங் பண்ணுறது, இவங்க இந்த கேவ்ஸில் தான் வாழ்ந்தாங்க, கார்டு கேவ்ஸ். அப்புறம் இந்த கேவ்ஸில் அவங்க பெயிண்டிங்ஸ் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. நேச்சுரல்ஸ் பயன்படுத்தினாங்க, வெஜிடபிள் கலர்ஸ் பயன்படுத்தினாங்க நேச்சுரல் கலர்ஸுக்கு. ஆனால் மெயின்லி அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே ரெட் கலர் ஸ்டிக் டயக்ராம்ஸ். அதில் வந்து அனிமல் பிளட் வந்து பயன்படுத்தினாங்க. That is Bimbedkar cave in Maharashtra. Then final one, NDMA, National Disaster Management Authority guidelines to take glacial burst. நம்ம எப்போவுமே எல்லாமே லாஸ்ட்டாக தான் முடிவு பண்ணோம். இப்போ தான் glacial burst வந்துச்சுன்னா ஹவு டு டேக்கிள் அப்படின்றதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் லைக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. NDMA அதை லான்ச் பண்ணியிருக்கு. தட் இஸ் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் அப்படின்னு பேர். நம்ம நேற்றுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் அப்படின்னா கிளேஷியல் ஏரியாவுக்குள்ளாடி ஒரு லைக் மெல்ட் ஆகக்கூடிய வாட்டர் வந்து ஸ்டாக்னேட் ஆகி நிற்கும், லைக் ஏ பாண்ட் ஆர் டேம் லைக் ஸ்ட்ரக்சர். அது ப்ரெஷர் கொடுக்க என்ன ஆகும்னா அந்த ஐஸ் சுற்றி இருக்கக்கூடிய லேட்ரல் மொரைன் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எல்லா தண்ணியும் ஒரே நேரத்தில் ஃப்ளாஷ் ஃப்ளட்டாக இந்த ரிவரில் ஓட ஆரம்பிக்கும். ஸோ இட் வில் கிரியேட். அதில் சப்கிளேஷியல் இருக்குது. அது என்ன அப்படின்னா பனிக்கு அடியில், பனிமலைக்கு அடியிலையும் உருவாகும் இந்த மாதிரி. அது மேலே உருவாகும், அது மாதிரி கிளேஷியலை தாங்கி நிற்கிற மாதிரி உருவாகும். ஸோ இந்த சென்ஸ் நான் நேற்றுக்கு ஒரு டயக்ராம் போட்டிருந்தேன் இந்த மாதிரி மாடலில். ஸோ அப்போ இந்த கிளேஷியல் வந்து இது உருகிருச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் இங்கே ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ அது இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு மெஷர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. NDMA வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேட்டலைட் இமேஜிங் மூலமாக, இது வரைக்கும் நம்ம பண்ணலை. ஸோ சேட்டலைட் இமேஜஸ் மூலமாக, ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ் மூலமாக இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரிமோட் சென்சிங் சேட்டலைட் மூலம் கிளேஷியல் அவுட்பர்ஸ்ட் தான் அப்படின்றத முன்னாடி ஸ்கேன் பண்ணப்பட்ட இமேஜஸை வச்சு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க.
அவலாஞ்ச் கிடையாது, இட்ஸ் அ கிளேஷியல் அவுட்பர்ஸ்ட் அப்படின்றது. அதே மாதிரி இனி ஃப்யூச்சரில் எங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிளேஷியல் அவுட்பர்ஸ்ட் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. கைட்லைன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஐடென்டிஃபைங் த பொட்டன்ஷியல் டேஞ்சரஸ் ஏரியா, எந்தெந்த ஏரியா வந்து ரொம்ப ஹசார்டஸாக இருக்குது, டெக்னாலஜிஸ் பயன்படுது, சிந்தட்டிக் அப்ரோச்சர் ரேடார் இமேஜினரி. ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, லைக் 35 பீப்புள்ஸ் வந்து ஒரு இதில் இருக்காங்களாம், அண்டர் கிரவுண்ட் மைனிங்கில். அவங்க இப்போ லாக்காக இருக்காங்க. அவங்க லைக் வெதர் தே ஆர் இன் லைஃப்பில் இருக்காங்களா இல்லை டெத் ஆகிட்டாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க். ஸோ இதுக்கு எல்லாமே டெக்னாலஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்னும் தேடுதல் பண்ணி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஏர்லி வார்னிங் சிஸ்டம் சைனாவும் நேபாளும் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, இந்தியா இனிமேல் பண்ண போகுது. சரியா? அப்புறம் லோக்கல் பீப்புளை ட்ரெயின் பண்ணுறேன். இந்த மாதிரி டிசாஸ்டர் வரும்போது எப்படி இப்போ ஸ்டேட் மிஷினரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வர்றதுக்கு முன்னாடி ஹவு டு ரெஸ்கியூ ஆப்ரேஷனை பண்ணுறது அப்படின்றதுக்கு லோக்கல் பீப்புளையும் ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ். அப்புறம் அலாம் சிஸ்டம், சைரன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அலாமிங் கொடுக்குறது. ஸோ that's all. So that's all about today's current affairs students. Hope you people enjoyed. Thanks a lot for joining.